வணக்கம். அதிகாரம் வாய்மை. குறள் 295. மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானஞ்செய்வாரின் தலை. மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானஞ்செய்வாரின் தலை. இக்குறளின் விளக்கம்: ஒருவன் தனது மனமறிய உண்மை பேசி வாழ்ந்து வந்தால் தனக்கான தவமும் பிறருக்கான தானமும் செய்து வருபவரை காட்டிலும் உயர்வானவனாகத் திகழ்வான். தனக்கான தவமும் பிறருக்கான தானமும் செய்து வருபவரை காட்டிலும் உயர்வானவனாகத் திகழ்வான் என்று. தவம் தானம் செய்வதை காட்டிலும் உண்மை பேசுபவனாக இருப்பதே உயர்வு என்கிறார் ஐயன் திருவள்ளுவர். நன்றி.